இங்கே வைத்தார். அதாவது வரப்போகின்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் கோட்டையில் முதல்வராக அமர்ந்த பின்பு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அன்பு சகோதரர் டாக்டர் சுரேஷ்குமார் அவர்கள் இங்கே வைத்தார்கள். அதில் ஒரு கோரிக்கை, இஸ்லாமிய மக்களின் புனித யாத்திரை ஹஜ் பயணத்திற்கு எப்படி அரசாங்கம் உதவி செய்கிறதோ அதை போலவே கிறிஸ்தவ மக்கள் மேற்கொள்ளும் புனித யாத்திரைக்கு, இஸ்ரேலுக்கு செல்லும் புனித யாத்திரைக்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார். நிச்சயமாக உங்கள் அனைவரின் ஆதரவோடும் அன்போடும் மீண்டும் கழக ஆட்சி அமைந்தால் இந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக தம்பி சுரேஷ்குமார் அவர்கள் வைத்த கோரிக்கை, அவரவர்களுக்கு இருக்கின்ற பட்டா நிலத்தில் தேவாலயம் கட்டிக்கொள்ள தற்போது தடை விதிக்கப்படுகிறது, அந்த தடை நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார். அவரவர்களுக்கு சொந்தமான பட்டா நிலங்களில் யார் எதை வேண்டுமானாலும் கட்டிக்கொள்ளலாம். இது தேவாலயம் கட்டுவதற்கு யார் தடை சொல்வது? அவர்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஆகவே இதில் எந்த பிரச்சனையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. கர்த்தரின் அருளால் மீண்டும் கழக ஆட்சி அமைந்தால் நிச்சயமாக இந்த கோரிக்கையும் நிறைவேற்றி வைக்கப்படும். அடுத்தபடியாக அவர் வைத்த கோரிக்கை, ஆதி திராவிடர்களுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகள், அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டார். இதற்கு ஒரு கமிஷன் உள்ளது. அந்த கமிஷனிடம் இந்த கோரிக்கை வைக்கப்படும். அந்த கமிஷனிடம் முறையிட்டு தேவையான ஆணையை பெற்று கர்த்தர் அருளால் அமைய போகும் கழக அரசு இந்த கோரிக்கையையும் நிறைவேற்றி வைக்க பாடுபடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என்னை இந்த விழாவிற்கு அழைத்ததோடு மட்டுமல்லாமல் சிறப்பு விருந்தினராக இந்த மேடையில் என்னை அமர வைத்ததோடு மட்டுமல்லாமல் இங்கே நீங்கள் அனைவரும் பேசிய சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரும் என் மீது அன்பை பொழிந்திருக்கிறீர்கள். இன்று நாம் அனைவரும், ஆனால் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் இன்றைக்கு கண்ணீரில் மிதக்கிறார்கள், இருளில் மிதக்கிறார்கள். ஆகவே இன்று உங்கள் அன்பில் திளைத்து நான் இங்கே கண்டிருக்கின்ற மகிழ்ச்சி, இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவதில் நாம் அனைவரும் இங்கே பெறுகின்ற மகிழ்ச்சி தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். இருளில் மூழ்கியுள்ள தமிழகம் வெளிச்சத்திற்கு வர வேண்டும். அதற்கு நீங்கள் தான் வழிகாட்ட வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் இனிமையான கருத்துக்களை எல்லாம் கூறிய அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்ததோடு எங்களுடைய 3 கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவேன் என்ற சொன்ன அடுத்ததாக ஸ்டீவன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். அடுத்ததாக டாக்டர் சாமுவேல் ஜார்ஜ் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்ததாக ஜான் தங்கம் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்ததாக ரூபன் அவர்கள் அம்மா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்ததாக பிராங்கலின் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள் அம்மா அவர்களுக்கு. நன்றி உரை யுவனேசர். புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் கிறிஸ்து பிறப்பு நற்செய்தியை வேப்பவர்கள் என்ற சாதாரண மனிதர்கள் மூலம் உலகத்தை உணர்த்தியதை நினைவுதிருக்கிறார். ஆற்றல் மிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு அருமனை வட்டார கிறிஸ்தவ இயக்க சார்பிலும் இங்கு கூடியிருக்கும் திரளான மக்கள் சார்பிலும் இளைய நிறந்த நன்றியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அனைவருக்கும் சுருக்கமாக நன்றி கூறி விடைபெறுகிறோம்.
தொடர்ந்து நம்முடைய பாரம்பரிய ஊர்வலம் சிறப்போடும் 13வது ஆண்டும் நம்முடைய ஊர்வலமானது நடைபெற இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து வான வேடிக்கை நடைபெற இருக்கின்றது. வாலண்டியர்ஸ் அனைவரும் இந்த ஊர்வலத்திற்கு அரேஞ்ச்மெண்ட் செய்யுமாறு மிகவும் தாழ்மையாக வேண்டுகிறோம். தொடர்ந்து வேட்டி சேலை